வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்தியாவின் சந்திரயான் 2 ஆர்பிட்டர் கொடுத்த படங்களின் அடிப்படையிலேயே ஸ்லிம் விண்கலம் நிலவில் தரையிறக்கப்பட்டதாகவும், அதேபோன்று ஸ்லிம் விண்கலத்தின் தொலைத்தொடர்புக்கும் துணையாக இருக்கும் இஸ்ரோவிற்கு ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. இஸ்ரோவின் சந்திரயான் 2 ஆர்பிட்டர் உயர் தெளிவுத்திறன் கொண்ட கண்காணிப்பு தரவையும் வழங்கியதாகவும், இதன் மூலம் ஸ்லிம் தரையிறங்குவதற்கான தளத்தை தேர்ந்தெடுப்பதில் பெரிதும் உதவியாக இருந்ததாக ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி மையமான ஜாக்சா தெரிவித்துள்ளது. அதேபோல நாசாவின் லூனார் ஆர்பிட்டர் நிலவில் மேற்பரப்பு குறித்த படத்தரவுகளை பெரிய அளவில் வழங்கியதாகவும் ஜாக்சா தெரிவித்துள்ளது. விண்கலங்களில் சர்வதேச ஒத்துழைப்பு இல்லாமல் ஸ்லிம்மின் துல்லியமான தரையிறக்கம் சாத்தியமில்லை என ஆய்வு நிறுவனமான ஜாக்சா தெரிவித்துள்ளது. தரையிறங்கியதற்கு பிறகு சூரிய சக்தி தகடுகள் விரியாமல் இருந்த நிலையில் இவற்றை சூரியனை நோக்கி வெற்றிகரமாக திருப்பியது ஜாக்சா. ஸ்லிம்மின் தொலைத்தொடர்பு மற்றும் இயக்கம் திட்டமிட்டபடி இருப்பதாகவும் ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.